விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய விருப்பங்களை எல்லாவற்றையும் அவர் செய்கிறாரு, நிறைவேற்றுகிறார். சில சமயம் உங்களுடைய விருப்பங்கள் ஒன்றுமே நிறைவேறாமல் இருக்கலாம். அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசையாக இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், அந்த விருப்பங்களை நான் என்னுடைய விருப்பங்களாய் நான் செய்ய போகிறேன். முதல்ல மாற்றும்படி ஆசைப்படுற. சங்கீதம் பகுதி 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் போட்டிருக்கு. இங்கிலீஷில் வாசி நல்லா இருக்கும், இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் நல்லா இருக்கும் பாருங்க. May he give you in the desire of your heart. விண்ணவை எடுத்து வாசிங்கன்னா, அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் உம்முடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனை எல்லாம். அப்போ மன விருப்பத்தின்படி தருகிறார்னா என்ன? யாருடைய மன விருப்பத்தின்படி? இங்கிலீஷில் கேட்டா போட்டிருக்கு, மே ஹி கிவ் யூ இன் த டிசைர் ஆஃப் யுவர் ஹார்ட். அவருடைய மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தரலி. சொல்லுங்க, அவருடைய. May he grant you your heart's desire and fulfill all your counsel. NIV-யா? சரி, ரைட். May he give you the desire of your hearts. சரிங்களா? அந்த இருதயத்துக்குள்ள என்ன விருப்பம் வேணும் என்பதை அவர் போடுகிறார். அவர், ஆமா, உங்களுடைய இருதயத்தில் என்ன விருப்பம் வேணும் என்பதை அவர் என்ன செய்கிறாராம்? வைக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்னுடைய இருதயத்தில் விருப்பங்களை வச்சார்னா என்ன விதமான விருப்பம்? ஏதோ குறைவான விருப்பமா, கம்மியான விருப்பமா? அப்படி இல்லை. நீங்கள் அவருடைய விருப்பத்தை நீங்கள் வாஞ்சிக்கும் பொழுது, அதை நீங்கள் யோசித்து பார்த்து அதை நீங்கள் எது அவருடைய விருப்பம் என்பது உங்களுக்கு தெரியும் பொழுது, அதை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, சங்கீதம் பகுதி சொல்லுகிற 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் எடுத்து பார்க்கும் 37 சங்கீதம் 4 எடுத்து பார்த்தீங்கன்னா 34 சங்கீதம் 4ஆம் வசனத்தில், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அவர் உன்னுடைய இருதயத்தில் நீ என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை அவர் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். அதான் சரியான மொழிபெயர்ப்பு. அவர் உன்னுடைய இருதயத்தில் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை அவர் உங்களுடைய இருதயத்தில் அவர் சொல்லிக் கொடுப்பாராம். அப்புறம் என்ன பாஸ்டர், என்னன்னா நம்ம வேண்டிக் கொள்வது எல்லாமே தப்பு தப்பா இருக்குது. வேண்டிக் கொள்ளலாம்